முதல் வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எத்தனை பேருக்கு மனப்படமாக தெரியுது இந்த வசனம்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓகே, பெரியவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்ல உக்காந்தே சொல்லுவோம் பாருங்க. ஓகே, வெரி குட். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. போன வாரத்தில் நம்ம என்ன செய்தி நம்ம கேட்ட எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரத்தில் கேட்ட செய்தி எதை குறித்து நம்ம பார்த்தோம்? விசுவாசம்தான். ஏன் அப்படின்ற விசுவாசம்தான், வேற என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம முழு நிச்சயமாக இருதயத்தில் நம்ம நம்பினாதான், அது ருசி பார்த்தாதான் இந்த விசுவாசத்தில் நம்ம பலப்பட முடியும். அதுதான் போன வாரத்தினுடைய சப்ஜெக்ட், சரிங்களா? கர்த்தர் என் வாழ்க்கையில் தீமை செய்கிறாரு, சிலதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே எனக்கு கசப்பு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியாக இருக்க முடியாது, சரிங்களா? ஏசப்பா வேற, அவருடைய வார்த்தை வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அவர் வார்த்தையாகிய தேவன் தானே. அப்போது தேவன் மேலே நமக்கு அந்த நல்ல அபிப்பிராயம் உண்டாயிருக்கும். அவர் எனக்கு நல்லது தான் செய்வார், நன்மையை தவிர வேறு எந்த தீமையும் செய்யலை, அவர் நல்லவர் என்பதை நம்ம முழு நிச்சயமாக நான் அதை உணர்ந்தால் தான் எனக்கு விசுவாசம் உறுதியாகும். இல்லைனா விசுவாசம் சில நேரங்களில் அடி வாங்கி போயிடும்ல. அதனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அதுக்கு முந்தின வாரம் என்ன மெசேஜ் கேட்டோம், அது ஞாபகம் இருக்குங்களா? எழுதியெல்லாம் வைக்கிறது இல்லையா? அதுக்கு முந்தின வாரம் என்ன பிரசங்கம் கேட்டோம்? சரி, எத்தனை பேர் வீட்டில் போய் இதெல்லாம் வாசித்து பார்க்குறீங்க, தியானித்து பார்க்குறீங்க? அல்லேலூயா. வசனத்தை நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வாரம் சொல்லுங்க கரெக்டு தான், சொல்லுங்க. தேவனை அறிந்து கொள்கிற காரியம். தேவனை அறிந்து கொள்வதுங்கிறதுனா என்ன? அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வது தான் அது தேவனை கொள்வது. அநேக வேளையில் நம்ம தேவனை அறிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அவர் எப்பேற்பட்ட தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அப்படி அந்த ஒரு விதத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அவர் நம்முடைய வாழ்க்கை செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம இதை ஏற்கனவே மாற்றி தான் எடுத்தேன், இல்லை வயர் மைக் கொடுத்துருங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் வேறு ஒரு புதிய ஒரு சப்ஜெக்டில் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆணித்தரமாக இருக்க முடியும், இந்த விசுவாசத்தில் வளர்ந்து பெருக முடியும் என்பதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லலான்னு யோசிச்சிருந்தேன். இங்கே நடந்த சம்பவமே ஒரு உதாரணமாக கிடச்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மைக் சரிங்களா, இந்த மைக் என்ன தான் இதில் காரியமே இப்போ கூட ஒர்க் ஆகலையே. ஹல்லேலூயா. என்ன தான் நல்ல விதத்தில் இருந்தாலுமே கூட இதுக்குள்ளே பேட்ரி போட, இதை நம்ம வயர் மைக்கே கொடுத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. கொடுங்க, மக்கார் பண்ணிச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்குள்ளே நம்ம பேட்ரி போடலை அப்படின்னா இந்த மைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. பேட்ரி போடாமல் மைக்கு இருக்குது, வயர் மைக் இருக்குது. ஆனால் இது எப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க,
கவனிக்கிறீங்களா? இதை எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க? மைக்கு பேட்ரி போட்டால் தான் இது இயங்கும், பேட்ரி போட்டால் தான் இது இயங்கும். அப்படி தான் வந்து ஆண்டவர் வந்து நம்மையும் படைத்திருக்கிறார். அது பின்னாடி நான் வரேன். இப்போ இந்த பேட்ரி போட்டால் மட்டும்தான் இந்த மைக் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். உள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக சர்க்கியூட் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இது பேட்ரி போட்டு பேசுகிற மைக் இது இல்லைன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. எவ்வளோ தான் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, யானை வாங்க தெரிஞ்சவனுக்கு அப்படின்றாங்க. அது ஒரு பழமொழிலாம் சொல்கிறாங்கல்ல. யானையே வாங்கிட்டோம், அதை வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மைக்கை வாங்கிட்டோம், இதுக்குள்ளே ஒரு பேட்ரி 2 பேட்ரி வாங்கி போட்டால் தான் இது என்ன ஆகுது? ஒர்க் ஆகுது. நம்மை ஆண்டவர் ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது எப்படி படைத்திருக்கிறாருன்னா, அவரை விசுவாசித்து வாழும்படிக்கு அப்படி செட் பண்ணி படைச்சிட்டார். அப்படி செட் பண்ணி விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாது இவனால் அப்படிங்கிற மாதிரி. நீ விசுவாசம் கொண்டும் வாழலாம், விசுவாசம் இல்லாமலே வாழலாம். அப்படி வந்து ஆண்டவர் படைக்கலை. நம்மை படைக்கும் பொழுதே எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, இவன் விசுவாசம் இருந்தால் மட்டும் இவன் வாழ முடியும், இல்லைன்னா இவனால் வாழ முடியாது. அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணிட்டாரு? டிசைன் பண்ணிட்டார். அதை தான் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். சரி, சின்ன பசங்களுக்கு தான் ஒரு கேள்வி, கவனிங்க, சரிங்களா? ஆண்டவர் மரம் செடி கொடிகளெல்லாம் எப்படி உண்டாக்குனார் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆதியாகமெல்லாம் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். வார்த்தையால் உண்டு பண்ணினார். எனக்கு கரெக்டாக சொல்லணும். சரி, நீங்கள் பெரியவங்க கூட சொல்லலாம். ஆண்டவர் மரம் செடி கொடிகளை எப்படி உண்டு பண்ணினார்? விசுவாசத்தினால் உண்டாக்குனாரா? சரி, இருக்குது, விசுவாசம் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள். மரம் செடி கொடிகளை எப்படி உண்டாக்குனார்? விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தினால உலகங்களை தேவன் உண்டு பண்ணினா இருக்குது. அந்த உலகத்தில் தான் மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. அந்த விதத்தில் அது கரெக்டு தான். வேற இன்னும் துல்லியமாக சொல்லுங்கள், எப்படி உண்டாக்குனார்? வசனத்தை படிக்காதீங்க, நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். மரம் செடி கொடிகள் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொன்னார்னு சொல்லி நான் சுவாசிக்கிறவங்களாம் கை தூக்குங்க, அல்லையிலையோ சொல்லுவோம். ஜாதி ஜாதியாக ஒன்றும் சரியா தெரியலீங்களா? உண்டாக உண்டாக்குனாரா? வெறும் உண்டாக கடவுதா? எது முளைப்பிக்க கடவுது? இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் வரவே இல்லை. இல்லை, இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறீங்க. அதில் தான் விஷயமே இருக்குது. அந்த ஒரு வார்த்தை. இந்த ஆதியாகமம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 1, 2, 3 ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா புரிஞ்சிடும். இன்னும் கூட ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் அதுக்குள்ளே வரல. அதெல்லாம் கரெக்டு. இன்னும் கூட ஒரு விஷயம் இருக்காங்க. சரி, நானே படிக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு யோசித்தேன், யாரும் சொல்லலை. ஆனால் அங்கே தான் இருக்கிறீங்க, அங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் அங்கேயே இருந்து அட்ரஸை தேடிக்கிட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். நீங்கள் விட்டுட்டீங்க, நான் சொல்கிறேன். அப்பொழுது தேவன் பூமியானது, கவனிச்சிங்களா? அதை அப்பொழுது தேவன் பூமியானது. ஆண்டவர் எதை பார்த்து பேசுகிறாரு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பேசுகிறோம், நம்ம நிறைய தடவை சொல்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். ஆண்டவர் எதை பார்த்து பேசுகிறாரு? மரம் செடி கொடிகளை பார்த்து பேசலை. எதை பார்த்து பேசுகிறாரு? பூமியை பார்த்து பேசுகிறார். மரம் செடி கொடிகளை பார்த்து பேசலை. பூமியானது, இப்போ பூமி இருக்குது, மரம் செடி கொடிகள்லாம் எதுவுமே இல்லை. அந்த பூமியை பார்த்து பேசுகிறார். பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார்.
பூமியை பார்த்து கர்த்தர் பேசினார். எதை பேசினார்? எதை பார்த்து பேசினார் ஆண்டவர்? நம்ம முளைப்பிக்க கடவுது, தங்கள் தங்கள் ஜாதி, இதை தான் பேசுகிறோம் ஒழிய ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்? மரம் செடி கொடிகள்னு வான்னு சொல்லலை, தங்கள் தங்கள் ஜாதியின்படி கனி கொடுன்னு சொல்லலை. எதை பார்த்து சொல்கிற? பூமியை பார்த்து பேசுகிறார். சரிங்களா? அப்படி தான் இந்த பூமியானது என்ன பண்ணுது? முளைப்பித்தது, எல்லாவற்றையும் முளைப்பித்தது. அப்போது நல்லா கவனிங்க, மரம் செடி கொடியெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார். இந்த மரம் செடிகள்லாம் எங்கேருந்து வந்தது? பூமி தான் முளைப்பிக்க பண்ணது. சரிங்களா? அதனால் இந்த மரம் செடி கொடிகளை பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் உயிர். பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் உயிர். பூமியிலேருந்து வெட்டப்பட்டுடுச்சுன்னா, பூமியிலேருந்து அது எடுக்கப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மரம் செடி கொடிகள் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்ததுன்னா, பூமி முளைப்பிச்சதுனால அந்த மரம் செடி கொடிகள் பூமியை சார்ந்து தான் வாழ முடியும். பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உயிர். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணி விட்டார்? செட் பண்ணி விட்டுட்டார். நீ மரம் செடி பசுமையாக இருக்கணுமா, நீ பூமியில் நிலச்சி நிற்கணும், பூமியில் இருக்கணும், பூமியில் இணைந்திருக்கணும். இணைந்திருந்தால் தான் உனக்கு ஜீவன். இப்போ அடுத்தது வர போகிறேங்க. சமுத்திரத்தின் மச்சங்கள், மீன்கள், அது இதெல்லாம் இருக்குங்களா, அதை எப்படி உண்டு பண்ணார்? இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீன்கள்லாம் கரெக்டாக எப்படி உண்டு பண்ணார்? வசனத்தை படிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம்? வசனம் சொல்லுங்கள். இல்லை, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி 20 படித்தா கரெக்டாக இருக்கும். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் ஜலமானது திரளா. எது ஜனிப்பிக்கணும்? எது ஜனிப்பிக்கணுமா? ஜலம். அப்போ இதெல்லாம் எப்படி உண்டாகணும்? எதை பார்த்து பேசுகிறார் கர்த்தர்? இல்லை, இது சொல்லுங்கள். இதை எதை பார்த்து பேசுகிறார்? ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுள். ஜலம் வந்து என்ன பண்ணணுமா? பிறப்பிக்கணும். அங்கே ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தை பார்த்து பேசுகிறாரு. அந்த ஜலம் என்ன பண்ணணும்? மீன்கள் அந்த சமுத்திரத்தில் உயிர் வாழக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களும் அந்த ஜலம், அந்த சமுத்திரம் என்ன பண்ணணுமா? கடல் என்ன பண்ணணுமா? பிறப்பிக்கணும். இப்போ இந்த மீன்கள் அந்த தண்ணீரில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உயிர். மீன்கள் தண்ணீர், ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் உண்டு பண்ணார். ஜலம் பிறப்பிக்க கடவுதுன்னாரு. அப்போ அந்த மீன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்? தண்ணீரை, ஜலத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அந்த தண்ணியை விட்டு அந்த மீனை எடுத்துட்டா அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை, உயிர் போயிடும். தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பாதுகாப்பு, தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஜீவன். அப்படி தான் ஆண்டவர் வந்து உண்டு பண்ணார். பூமியை பார்த்து பேசுகிறாரு, மரம் செடி கொடிகள்லாம் உண்டாகணும் அப்படின்னு. அப்போ அந்த மரம் செடிகள் கொடிகள்லாம் வந்து அந்த பூமியில் நிலச்சி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உயிர், ஜீவன். ஜலத்தை பார்த்து பேசுகிறாரு. மீன்கள், ஜலத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீவன். அதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன இல்லை? இந்த கான்செப்ட் நல்லா புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் வந்து எல்லாம் ஒரு பிரமாணத்தை போல் என்ன பண்ணுறாரு? உண்டு பண்ணி வச்சுட்டார். பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. இதுதான் பிரமாணம். இப்போ மனுஷனை வந்து உண்டு பண்ணணும். மரம் செடி கொடியே உண்டாகாதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மீன்கள் உண்டாக கடவுது அப்படி சொல்லலை. ஜலமானது பிறப்பிக்க கடவுது, பூமியானது முளைப்பிக்க கடவுது. இப்போ மனுஷனை அதே பேட்டர்ன் தான் கொண்டு வர. இப்போ மனுஷனை படைக்கும் போது அவனுக்கும் ஒரு ஆதாரம் தேவை. அவனையும் ஏதோ ஒரு பேஸ் தேவை அவனை படைக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? இப்போ மனுஷனை உண்டு பண்ணணும். அப்போ மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவை, அவனுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அதுக்காக என்ன பண்ணார்? தன்னையே வச்சுக்கிட்டார். எப்படி ஒரு சமுத்திரத்தை ஒரு ஆதாரமாக வச்சாரோ, எப்படி ஒரு பூமியை ஒரு ஆதாரமாக வச்சாரோ, இப்போ மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? தன்னையே என்ன பண்ணிட்டாரு? ஆதாரமாக மாற்றி விட்டார். அந்த வசனத்தை வாசிப்போம். எத்தனாவது வசனம் சொல்லிட்டு படிங்க? 26 படிப்போமா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும்
மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ மனிதன் வரும்பொழுது ஆண்டவர் எப்படி பண்ணிட்டாரு? தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி மனிதன் என்ன பண்ணிட்டாரு? இப்போ உண்டாக்கிட்டார். இப்போ பாருங்கள், இப்போ மனுஷன் உயிர் வாழணும்னா யாரை சார்ந்து இருக்கணும்? தேவனை சார்ந்து இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அவன் தேவனை சார்ந்து வாழும்படிக்கு, தேவனோடு கூட இணைந்து வாழும்படிக்கு அவன் உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. மரம் செடி கொடிகளை பூமி முளைப்பிச்சுது, சமுத்திரத்தினுடைய மச்சங்களை சமுத்திரம் பிறப்பிச்சுது. இது எல்லாத்தையும் ஆளுவதற்காக மனிதனை பயன்படுத்தினார், மனிதனை வைத்தார் பூமியில். அந்த மனிதனை தம்முடைய சாயலின்படி என்ன பண்ணார்? உண்டாக்குனார். இப்போ இந்த மனிதன் தனித்து வாழ முடியாது. அவன் எப்படி வந்தவன்? தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தவன். அப்போ அவன் தேவனோடு கூட இணைந்து இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஜீவன். தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னா, அவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? இல்லை, இது எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலைய சத்தமாக ஒரு அலை. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் படைச்சிருக்கிறார். தேவனை விட்டு பிரிந்து இந்த உலகத்தில் நமக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. நமக்குள்ள ஜீவன் இருக்காது. ஜீவன்னா என்ன சொல்லுங்கள்? நிறைய பேருக்கு ஜீவன்னாலே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. உயிர் போயிடுச்சிங்க, அவள் தாங்க முடிஞ்சிச்சிங்கன்றாங்க. ஜீவனில் ஜீவனை பற்றி நான் ஏதோ சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன்னா, ஜீவன் சொல்லும் பொழுது இப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் புரியும். ஜீவன் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஆசைப்படுற காரியங்கள் என்னென்ன ஆசைப்படுறோம்? என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், இதெல்லாம் ஜீவன். ஏன்னா ஜீவன் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் புரிய மாட்டேது ஜனங்களுக்கு இல்லை, அதனால் சொல்கிறேன். என் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், உயர்வு இருக்கணும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல தொழில் இருக்கணும், குடும்பத்தில் எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படணும், நான் வாழ்க்கையில் உயரணும், மேன்மையாக இருக்கணும், சகல விதமான பாதுகாப்போடு கூட இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இதெல்லாம் தான் ஜீவன். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் தானே? இதெல்லாம் எப்படி நமக்கு உண்டாகுது அப்படின்னா, தேவனோடு கூட சார்ந்து இருக்கும்போது, தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தான், அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நமக்கு உண்டாகுது. அப்போ தேவனை விட்டு பிரித்து போயிட்டோம் அப்படின்னா என்ன உண்டாகுது? மரணம் உண்டாகுது. ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் என்ன பண்ணாத, நீ புசிக்காத, இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று. அப்போ மரணம் அவனுக்கு உண்டாகுது. மரணம் எப்படி உண்டாகுது? டக்குன்னு அவர் மறிச்சிட்டார், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, காலையில் உயிர் போயிடுச்சிங்க அப்படி நம்ம நினைக்கிறோம். மரணம் நிறைய பேர் அந்த மாதிரியான மரணத்தை கூட விரும்புகிறாங்க. உயிர் போயிட்டால் கூட நல்லா இருக்குமே, இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல, இதெல்லாம் சகிக்க முடியலையே. எது மரணம் நம்முடைய வாழ்க்கையில்? அநேகருடைய வாழ்க்கையில் எது மரணமாக இருக்குது? சமாதானம் இல்லை, மரணம். வேலை இல்லை, மரணம். சரியான உயர்வு இல்லை, மரணம். குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, மரணம். குழப்பமாக இருக்குது, மரணம். பிரிவினைகள் உண்டாகுது, மரணம். ஒற்றுமை இல்லை, மரணம். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் மரணம். இதெல்லாம் மரணங்கள். அப்போ தேவனை விட்டு பிரிந்து வாழும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இது மாதிரியான மரணங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் செயல்படுவதை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். காரணம், தேவனோடு கூட கனெக்ட் ஆகலை. தேவன் உண்டு பண்ணும்போது நம்மளை அப்படி தான் உண்டு பண்ணார். தேவனோடு கூட இணைந்து வாழும்படிக்கு தான் நம்ம உண்டு பண்ணார். ஆனால் சில நேரங்களில் அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறது இல்லை. பைபிள் படிக்கணும்னா நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்குது. தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும்னா நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி தானே டிசைன் பண்ணியிருக்கிறாரு, அப்படி தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் தேவனை பற்றிய ஒரு அறிவு தான். தேவன் நம்ம எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார், நாம் எப்படி வாழும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு நமக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை நம்ம சரி செஞ்சுப்போம். ஓ, நம்ம கர்த்தர் இப்படி தான் படைச்சிருக்கிறாரா? மீனுக்கு கூட தெரியுது தண்ணியை விட்டு வெளியே வரக்கூடாது, தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும்னு. மரம் என்றைக்குன்னா தானாக வெளியே வந்துட்டு இருக்குதா? மனுஷன் தான் மரத்தை வெட்டிடுறான்.
மனுஷன்தான் மரத்தை அதுவாக தானாக பிரிச்சுட்டு வரல. எந்த சமுத்திரத்தில் உயிரினமோ தானாக வெளியே வந்து மறிக்கிறது இல்லை. அதாவது கரெக்டாக தான் இருக்குது. மனுஷன் மட்டும் ஒன்று கற்றுக்கிட்டான். என்னென்னா தேவனை விட்டு பிரிஞ்சு போக கற்றுக்கிட்டான். இந்த தேவன் தேவலை, வேதம் தேவலை, பைபிள் தேவலை, சர்ச்சு தேவலை, எது வேணால் நான் இஷ்டமாக நான் சுயமாக என்ன பண்ண போகிறேன், வாழ போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், முடிவு எடுத்துட்டான். அதனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிடுச்சு, மரணங்கள் உண்டாயிடுச்சு. ஆனால் தேவனை சார்ந்து வாழும்பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயிருக்கிறது. தேவனை சார்ந்து வாழ்வது என்பது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருப்பது. அவருடைய அதிகாரத்துக்கு. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் தனியாகவே இல்லைன்றார். என் பிதா என் கூடவே இருக்கிறாருன்றார். அவர் கூடவே நான் இருக்கிறேன், என் பிதா என் கூடவே இருக்கிறாரு, அவர் சொல்கிறத தான் நான் செய்கிறேன்றார். என் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான். அப்போ என்ன பண்ணுறாரு, பிதாவை சார்ந்து கொள்கிறார். ஒரு இடத்துக்கு போனால் அவர் போகிறார், போகாதானே போகல. எங்கே அனுப்பப்படுறாரோ அங்கெல்லாம் போகிறாரு. அப்போ பிதா சொல்லுகிறபடி என்ன பண்ணுறாரு, குமாரன் வந்து என்ன பண்ணுறாரு, பூமியில் காரியங்களை சரி அவரை சார்ந்து கொள்கிறார். அதே போல் அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறார். இவராக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலை. என் பிதா எனக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரோ அந்த கட்டளைகளை தான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் நான் நிறைவேற்றுறேன். நானும் ஒன்று சுயமாக செய்யலை. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறார், அவரையே சார்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த லைஃப் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா விசுவாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை துரத்துறாரு, எல்லாம் பண்ணுறாருன்னா விசுவாசத்தில் செய்கிறாரு. அதை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படி இருந்தார்ன்றதை யோசிக்கிறோம். பிதாவை சார்ந்து தான் இருக்கிறாரு, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறாரு, அவர் விட்டு பிரியல. இவராக தனியாக எல்லாத்தையும் காரியங்களை செய்கிற, அவரை சார்ந்து கொள்கிறார், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறாரு. நான் எப்போவுமே அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அவருக்கு சித்தமானதை தான் நான் செய்கிறேன், அவருக்கு பிரியமான காரியங்களையே நான் செய்கிறேன், வேற எதையுமே நான் செய்யலைன்றார். அதுதான் வந்து அவரை சார்ந்து வாழ்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை சார்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு வார்த்தையை நான் சார்ந்து வாழ போகிறேங்க, எனக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த அதிகாரங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தான். இந்த பூமியில் அவர் இருந்த பொழுது 100% மனுஷனாக இருக்கிறார். அதனால தான் தானே சில நேரங்களில் மனுஷகுமாரன் சொல்கிறார். அதே போல் 100% இன்னொரு விதத்தில் எப்படி இருக்கிறாரு, தேவனாக இந்த பூமியில் இருக்கிறார். தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இந்த பூமியில் இருக்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்தே வாழ்கிறார். அவருக்கு ஒரு காரியம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, தேவனை விட்டு வாழ முடியாதுன்ற அந்த நாலேஜ் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அவரை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது. அதனால தான் மறிக்கிற நேரத்தில் கூட சொல்கிறாரு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா வந்து 24/7 வந்து அவரோட ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. என்னைக்கு வந்து அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்படுதோ அப்போவே மரணங்கள் தொடங்கிடுது. சில நேரங்களில் மரணன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விதை மாதிரி தான். எடுத்து பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குங்க, ஒரு நாள் ஜெபிக்கலான்னு வச்சிங்களேன், பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரியாது. என்னமோ கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை காலையில் பண்ணிக்கலான். 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 3ஆவது நாள் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி போக போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து அதிகமாகிறது தெரியும். காரணம் என்னென்னா, அதுவும் மரணங்கள் கூட ஒரு விதை மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணுது, வாழ்க்கையில் பெரிய பெரிய மரணங்களை என்ன பண்ணிடுது, கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம சபையார் யாவரும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நான் தேவனோடு கூட இணைந்து வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவன்.
அப்போ தேவனோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறதுனால தான் அவருடைய விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிசாசை விரட்டுறாரு, வியாதியஸ்தர்கள் சுகமாக்குறாரு, இதெல்லாம் நடக்குது. நம்ம ஒரு காரியத்தை மறந்துடுறோம், என்னென்னா அவர் எப்போவுமே அவரோட கூட கனெக்ஷனில் இருக்கிறாருன்றது என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். அநேக வேலையில் பாருங்கள், அவர் வந்து தேவனுடைய குமாரனாக இருந்தால் கூட அவர் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்னு இருக்குது. அவர் தனியே இருந்தார். சீஷர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, முழுவதும் ஆண்டோட சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியுது அவரை தான் டிபெண்ட் பண்ணி வாழணும், அவரை தான் சார்ந்து வாழணும். இவரை விட்டுட்டா இந்த பூமியில் காரியங்களை நிறைவேற்ற முடியாதுன்றது அவருக்கு நல்லா தெரியுது. அவர் தேவனாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முழுவதும் என்ன பண்ணார், தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிற அந்த அனுபவம் அவருக்கு இருந்தது. அந்த கனெக்ஷன்லேயே இருக்கிறார், டிபெண்ட் பண்ணி இருக்கிறார், தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறார், அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல கூட சொல்ற, என் தேவன் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்றார் பாருங்க. அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஏன் வேலை செய்யலை, கிரியை செய்யலைன்னா அதிகாரத்துக்கு உட்படுறது இல்லை. அதிகாரத்துக்கு உட்படுறது இல்லை. இப்போ இந்த ரோமர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரம், அதில் இப்படி போட்டிருக்கோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அதிகாரங்களை வச்சிருக்கிறார். இங்கிலீஷில் கவர்மெண்ட்ஸ்னு வருது. அப்போ இந்த கவர்மெண்ட்னும் போது நம்ம இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம தேசத்தினுடைய கவர்மெண்ட் அப்படின்றத மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் அதிகாரம் என்ற ஒரு பேட்டர்னை வந்து கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூமியை பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தோம்னா அதனுடைய நிழல் வந்து பூமியிலையும் இருக்கும், பூமியில் நடக்கிற காரியங்கள் அங்கேயும் இருக்கும். அது ஒரு பேட்டர்ன் மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். சில காரியங்களை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். பூமியில் நடக்கிற காரியங்களை வைத்து பரலோகத்தில் தேவன் இப்படி தான் காரியங்களை செய்கிறார் போல் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சபையில் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. ஒரு பேட்டர்ன் மாதிரி தான். இப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், அதிகாரங்களை வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரங்கள் பாருங்கள். இப்போது சின்ன பிள்ளைங்களாம் அங்கே இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைகள் கூட அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க, தெரியுங்களா? யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்லாம்? இப்போ சண்டே கிளாஸ் ஒரு செஷன், சின்ன பிள்ளைகள்லாம் அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க. யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்காங்க? பிள்ளைகள் எல்லாருமே அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்காங்க. எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க? கரெக்டாக சொல்லுங்கள். பெற்றோர்கள் என்கிற அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஃபேமஸான வசனம், எபேசியர் 6:1. எத்தனை பேருக்கு மனப்படமாக தெரியும்? இது பிள்ளைங்க சொல்லணும். பிள்ளைகளே, மூஞ்சியை மாறுது, முகம் ரொம்ப டல்லாகிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிக்காத வசனம் அது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது அநியாயம், இது நியாயம். பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க கூட விசுவாசமாக இருக்கலாம், தெரியுங்களா? சின்ன பிள்ளைங்களும் விசுவாசமாக இருக்கும், கர்த்தரை நேசிக்கும், கர்த்தரை தேடும், சின்ன குழந்தையாக இருக்கும், அப்படி பாட்டு போடும். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் வழி நடத்துகிறபடி அவங்க வாழ்கிறதுனால அந்த விசுவாசம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட வேலை செய்யும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா, அவங்க சொல் பேச்சே கேட்கல, மதிக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், விசுவாசம் அவர்களுக்குள்ள வேலை செய்யாது, கிரியை செய்யாது. என் பெற்றோர் சொல்கிறத நல்லா கேட்க மாட்டேன், ஆனாலும் நான் தேவ பக்தியாக நடப்பேன்னா அது வந்து மேத்தமெட்டிக்கலி ராங். அப்படி அது வராது, அது அப்படி அல்ல. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவ பயம் உண்டாகும், தேவனை பற்றிய அறிவு உண்டாகும், தேவனை பற்றியதான ஒரு விசுவாசம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் தேவன் மேலே விசுவாசம் வைக்கும். ஏசப்பா நமக்கு தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லும் அந்த குழந்தை. எப்படி சொல்லணும்னா, அந்த விசுவாசத்துக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்போது அந்த பெற்றோருக்கு கீழ்பட்டிருக்கும் போது, இந்த பெற்றோருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி யார் தான் நடத்தணும் சொல்லுங்கள்? நான் என்னங்க பண்ணுவேன், நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேங்க, என் பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியுமா?
பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. சொல்லுங்க. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ட்ரைனிங் இன் த வேஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வழியில் என்ன பண்ணுங்க? ட்ரெயின் பண்ணுங்க. சொல்லுங்கன்னு இல்லை. சில பேர் என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். நான் எவ்வளோ சொல்லிட்டேங்க, கேட்கவே மாட்றாங்க. அவன் செய்கிறதாங்க செய்கிறான், நான் என்ன பண்ண முடியும், நீங்களாவது கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்றான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டேன்றான். நான் எவ்வளோ தாங்க சொல்கிறது, நானும் மனுஷன் தானே. சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுங்கன்னு சொல்ல, என்னன்னு சொன்னார்? ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னார். நடத்துங்க. எத்தனை பேருக்கு வந்து சயின்ஸ் குரூப்பில் பாட்னி படிச்சிருக்கீங்களா? இந்த பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குங்களா, அந்த பிளான்ட்ஸோட அந்த ஸ்டெம்மு கிளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த ஸ்டெம், ட்ரெயின் த அந்த பிரான்ச் அப்படின்னு வரும். ட்ரெயின்ன்ற ஒரு அந்த வார்த்தையை வந்து அந்த அந்த செடிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த மரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய கிளைகளை எப்படி ட்ரெயின் பண்ண முடியும்? பிள்ளைகளாவது ட்ரெயின் பண்ணலாம், கிளைகளை எப்படி ட்ரெயின் பண்ண முடியும்? பண்ணலாமா? சில நேரங்கள் கிளைகள் வந்து அது வளர்கிற திசையில் வளர்ந்துருமா, ஆனால் நாம் விரும்புகிற திசையில் அந்த கிளையை வளர வைக்க முடியுன்றாங்க, சயின்ஸில் சொல்கிறாங்க. நாம் விரும்புகிற அந்த டைரக்ஷனில் இந்த கிளையை வளர வைக்க முடியும். அதுக்கு பேர் ட்ரெயின்ன்ற வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. அப்போ பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம்? ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது வந்து சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல, அது ட்ரைனிங் கிடையாது. அவனை உட்காந்து நடத்தணும். உட்காந்து நடத்தும் பொழுது பிள்ளைகள் காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 16:20 பாருங்க பார்ப்போம். மேபி 16:20. அது இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல, பட் அதான் வசனம் சொல்கிறேன். எசேக்கியேல் 16:20. எசேக்கியேல் 16:20. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். அப்போ அந்த முதல் வாசனை தான் இதுக்கு நம்ம அந்த கீ. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும். அப்போ பிள்ளைகளை நம்ம பெறுறது யாருக்காக பெறுறோமா? யாருக்காக பெறுறோம்? பெறுறது தான் நம்மளுடைய வேலை. மற்றபடி அந்த குழந்தை யாருடைய குழந்தை? தேவனுடைய குழந்தை. நம்ம அவங்கள பார்க்கும் பொழுதே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த குழந்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு இந்த கிருபையாக என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த குழந்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த குழந்தைய நான் என்ன பண்ண, உமக்காக வளர்க்க போகிறேன், உம்முடைய வழிகளில். குழந்தைகளை வந்து கர்த்தருக்காக தான் நம்ம பெறுறோம், நம்முடைய வழிகளில் நடத்துறதுக்காக இல்லை. யாருடைய வழியில் நடத்துறதுக்கு? தேவனுடைய வழியில் நடத்துறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெறுவதற்கு நீங்கள் கிருபை கொடுத்துருக்குறீங்க. இந்த பிள்ளைகளை உம்முடைய வழிகளில் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளை நமக்காக பெற்றுக்கொள்ளவில்லை. வசனம் தான் சொல்லுது, எசேக்கியேல் 16:20. பிள்ளைகளை நாம் நமக்காக பெற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தருக்காக பெற்றெடுக்கிறோம். ஒரு பக்தியுள்ள சந்ததி உண்டாவதற்கு என்று பிள்ளைகளை பெற்றுக்கிறோம். இந்த பிள்ளைகளை தேவனுக்கேற்ற வழியில் நான் வளர்க்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவரை அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும், தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, என் பிள்ளை உம்முடைய வழியில் நடப்பதற்கு என்று என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த பிள்ளையை உமக்கென்று நான் வளர்த்து எடுப்பேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பதில் தரப்போகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்போது கவனிங்க, அப்போ இந்த பிள்ளைகளை வந்து நம்ம யாருக்காக பெற்றிருக்கோம்? கர்த்தருக்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றெடுத்துருக்கோம். அப்போ இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்க
இந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சது. இவங்க நம்ம என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்காக வளர்க்குறாங்க, நல்ல காரியங்களை தான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், பிள்ளைகள் வந்து கர்த்தருக்காக பெற்றோருக்கும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடுறாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் பேரில் விசுவாசமும் தேவனை பற்றிய ஒரு பயத்தோடு கூட இந்த பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அது யாருக்கிட்ட தான் இருக்குது, பெற்றோர்கிட்ட தான் அது இருக்குது. பிள்ளைகளும் என்ன பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சில பிள்ளைகள் என்ன பண்ண, பெற்றோருக்கு கீழ்ப்படுறதே இல்லை. எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே இல்லை. அவங்க நடக்கிறபடி தான் நடக்கிறாங்க. அவங்க என் வழி தனி வழின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வழியில் போகிறாங்க. அது அவருடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் இந்த அதிகாரத்துக்கு, பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதிகாரங்களை கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. பரலோகமும் அப்படி தான் இருக்குது. பரலோகமும் அப்படி தான் இருக்குது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, புருஷன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள புருஷன் அப்படி மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதை குறித்த போதனை நிறைய பேசிட்டோம். அப்போ ஆண்டவர் தான் அந்த நியமங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். புருஷர்கள் எப்படி இருக்கணும், அதுவும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆர்டராக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். சபையில் கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரங்களை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு, அதிகாரங்கள் வச்சிருக்கிறார். சபையில் போதகர்கள் வச்சிருக்கிறாரு, அப்போஸ்தலர்கள் வச்சிருக்கிறாரு, பாஸ்டர்ஸை வச்சிருக்கிறாரு, அதிகாரங்கள் ஊழியம் செய்கிற நிர்வாகம் பண்ணுகிறவரில் வச்சிருக்கிறார். அதிகாரங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் நான் செய்வேன், நான் நினைக்கிறது தான் செய்வேன், அவங்க என்ன சொல்கிறது இவங்க கிடையாது. ஆண்டவர் அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நம்ம நல்ல ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கும் பொழுது, சபையினுடைய அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்பட்டிருக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸ்ஸிங். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சர்ச்சு, பெரிய ஒரு பாஸ்டர், ஒரு அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர். எத்தனை பேர்? 20 லட்சம் பேர். பாஸ்டர் யாரு தெரியுமா? பாலகிச்சு இல்லை, மோசஸ். யாரு? மோசஸ். 20 லட்சம் பேர் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, மோசே வழி நடத்துகிறாரு. ஜனங்கள்லாம் கொஞ்சம் அவர் பேச்சு கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அழகாக எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. எங்கே போயிட்டுருப்பாங்க? கானான் தேசத்துக்கு. எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அவங்களுக்காக கொடுத்தாரு, அனுப்புனார். அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிருக்கலாம், ஜனங்கள் கீழ்பட்டிருக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க நினைக்கிறத பேசுகிறாங்க, அவங்க மனசில் தோன்றதெல்லாம் பேசுகிறாங்க. அது எதுக்கு இங்கே எங்களை கூப்பிட்டு வந்து, அங்கே இருந்தாங்கன்னா நாங்கள் நல்லா இருந்திருப்போம், எங்களை கூப்பிட்டு வந்து இப்படி எங்களை கஷ்டப்படுத்துகிறாரு, தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, நாங்கள் இப்படி வந்து நாங்கள் சாகுறோமே. இந்த மோசையை கொல்ல பார்க்குறாங்க. பாவம் ரட்சித்து விடுதலை பண்ணி ஜனங்களுக்கு கொண்டு வந்தால், யார் கொண்டு வந்தோம் அந்த மோசையே என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள்லாம் கல் எடுத்து அடித்து கொண்டு இல்லாமன்ற மாதிரி போயிட்டாங்க. என்ன பண்ணலாம் அதிகாரத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஒரு மெய்ப்பனை நமக்காக வச்சிருக்கிறாரு, அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டிருக்கணும். இந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்பட்டிருக்கணுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அப்படி யார் அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்குள்ளே என்ன செயல்பட முடியாது, விசுவாசம். ஆனால் வந்து எங்கள் பாஸ்ட்டை பற்றி எல்லாம் குறை சொல்வேன், எல்லா ஊழியக்காரங்களையும் குறை சொல்வேன், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மேலே இருக்கிறவங்க நான் குறை சொல்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்குள்ளே நான் நல்லா ஜோம் பண்ணுறேங்க அப்படின்னா வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அதெல்லாம் பைபிள் வந்து நமக்கு அப்படி சொல்லலை. அப்படி இருக்க முடியாது. அதிகாரத்துக்கு நான் எதிர்த்து நிற்பேன், ஆனால் நான் விசுவாசத்துலேயும் இருப்பேன்னு சொல்ல முடியாது. பிப்ளிக்கலி இஸ் ராங், அது தவறு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் வந்து அப்படி தான் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அதை ஃபாலோ பண்ணார். பிலிப்பியர் புத்தகத்தை எடுப்போம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து படிப்போம். பிலிப்பியர் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கு சமமாக இருக்கிறாரு. எந்த விதத்திலும் வந்து இவர் கொஞ்சம் கம்மி அப்படிலாம் கிடையாது. தேவனுக்கு சமமாக, அவர் தேவன் தான். ஆனாலும் கூட தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தேவன் வந்து ஒரு மீட்பின் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறார். என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக போனோம், பிதா வந்து அவர் வந்து இவரை நடத்தணுன்றது அவருடைய பிளான், அவருடைய திட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷனாக அந்த பூமிக்கு வராரு. இவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்பட்டிருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை சொல்ல முடியுமா? நானும் தேவன் தான், எனக்கும் எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, நான் யோசிக்கிறது செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லலையே. இப்படி சொல்லலை. இப்போ கூட பாருங்கள், சில பேர்லாம் வந்து மனைவிகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கும் எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, எனக்கு உரிமை இல்லையா, அது இல்லையா, உன்னை மாதிரி தான் நானும் சம்பாதிக்கிறேன், உன்னை மாதிரி தான் எனக்கும் எல்லாம் தெரியும், நான் உனக்கு எந்த விதத்தில் குறைஞ்சி இல்லை அப்படிலாம் வந்து சொல்லலாம். ஆனாலும் பைபிள் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடி சமந்தான், ஆனாலும் என்ன பண்ணுற, தாழ்த்துறார். மனைவிகள் கூட வந்து புருஷர்களுக்கு சமம்தான், பட் ஸ்டில் வி ஹம்பிள் அவர் செல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதுக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள். இந்த அதிகாரத்திற்கு நம்ம கீழ்பட்டிருக்கும் போது விசுவாசம் நல்லா வேலை செய்யும். விசுவாசம் நல்லா, நம்ம பைபிள் படிக்கிறோம், பைபிள்லாம் படிக்கிறேங்க, வசனங்கள்லாம் படிக்கிறேன். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நான் நிறைய படிக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் வரலையே. காரணம் என்னென்னா, செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க அவங்க, முதல்ல வந்து எந்த ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, மாத்திரை கத்திர ஜென்ரலாக கொடுக்குறாங்க, ஒரு 3 நாள் இதை போட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. 3 நாள் கழிச்சு சரியாகலைன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. இல்லைனா ஏதோ ஒரு ஸ்கேனு ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, உள்ள ஆழமாக போகிறாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே பிரச்சனை என்னென்னு பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. 3 வேளை சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேன், எல்லாமே கரெக்டாக மாத்திரை எடுக்கிறீங்களா, எடுக்கிறேன். அப்போ கூட சரியாகலையா, என்ன பிரச்சனை? ஜென்ரலாக நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக நம்ம இருக்கலாம், ஆனாலும் ஒரு உடம்புல பிரச்சனைனா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே கூட பாருங்கள், நம்ம நல்லா வசனத்தை கேட்குறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்ணுறோம், வசனத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், வீட்டில் நம்மளும் போய் படிக்கிறோம், ஆனாலும் எனக்கு அந்தளவுக்கு விசுவாசம் இல்லைங்க, எனக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் இருக்குது. காரணம் என்னென்னா, எங்கேயோ போய் செக் பண்ணி பார்க்குறோம், எங்கேயோ பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகாரத்துக்கு கீழ்பட்டில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்பட்டில்லை, மனைவி புருஷனுக்கு கீழ்பட்டில்லை, விசுவாசிகள் போதகருக்கு கீழ்பட்டில்லை, ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டு இல்லாமல் நம்ம எதிர்த்து பேசுகிறவர்களாக அல்லது குறை சொல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது விசுவாசம் ஒரு நாளும் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வழியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கிறார், அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். நம்மளை என்ன பண்ணக்கூடாது, எக்ஸால்ட் பண்ணக்கூடாது. நம்மளே என்ன பண்ணிக்கூடாது, உயர்த்திக்க கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும், சொல்லுங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அந்த கல்யாண வீட்டுக்கு போனால் எங்கே ஆண்டவர் போய் உட்கார சொன்னார் நம்மளை, சொல்லுங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எங்கே போய் உட்கார சொன்னார் நம்மளை? இல்லை, ஏதாவது தெரியாதது எதனா கேட்குறேன்னா வித்தியாசம். தாழ்ந்த போய் பின்னாடி போய் உட்காந்துக்கோ. போயிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறியா, உன்னை என்ன பண்ணாது, நான் பெரிய ஆள், நான் வந்தவனே எல்லாம் வழி ஒன்றும் நினைக்காத, போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காராதன்றார். முதல் இடத்துல என்ன பண்ணாத, போய் உட்காராத. நீ என்ன பண்ண, பின்னாடி போய் உட்காந்துக்க, தாழ்ந்த இடத்துல போயிட்டு நீ உட்காந்துக்கு. ஒரு வேளை வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான், உன்னை வந்து, ஏன்பா நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க, வாப்பா முன்னாடி வந்து உட்காருப்பான்னு சொன்னால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எழுந்து முன்னாடி போகும்போது, பரவாயில்ல ரொம்ப முக்கியமானவர் போல இருக்கு அப்படின்ட்டு. இதே இவர் போயிட்டு நம்ம அவரே நினச்சிக்கிறேன் நம்ம ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் உட்காந்தேன்னா அவரை விட ஏதாச்சும் ஒரு கனமுள்ள ஒரு நபர் வருவார், வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் அங்கே உட்காந்துங்க, ஒருத்தர் வந்துக்கிறாரு அப்படின்னும் போது எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ பாவம் மனுஷன் அசிங்கப்பட்டு கூனி குறுகி பின்னாடி போய் உட்கார்றாரு. எல்லாருக்கும் முன்பதாக எப்படி என்ன உண்டாகுது, நமக்கு கனவீனம் உண்டாகிறது. நீ என்ன பண்ண, உன்னை உயர்த்தாத, உன்னை என்ன பண்ண, தாழ்த்து. உயர்வு வந்து கர்த்தரிடத்துல வந்து வரணும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்கள்ன்றார். உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சிட்டா யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்மளே உயர்த்திக்கணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை யார் உயர்த்தினது, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை கொடுத்தது யார், அவரை எடுத்துக்கல, பிதா தான் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிதா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுற, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவர் பயங்கரமாக உயர்த்திட்டார்.
ஹல்லேலூயா. பெற்றோர்கள் கூட பாருங்கள், எந்த பிள்ளைங்க நல்லா கீழ்ப்படிந்து நடக்குதோ, எந்த பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்குதோ, அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 100% முயற்சி பண்ணுறாங்க. ஐயோ என் பிள்ளை வந்து நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கும், கீழ்ப்படுகிற பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்னுடைய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அப்படி தான் வந்து பிதா என்ன பண்ணார், எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர்கள் பிதா தான் இயேசுவை உயர்த்தினார். நம்மை கூட யார் தான் உயர்த்தணும்? கர்த்தர் தான் உயர்த்தணும். ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தர் நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல அதிகாரங்களுக்கு என்ன பண்ணணும், உட்பட்டிருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும், தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். எடுத்துட்டிங்களா? ரொம்ப ஃபேமஸான வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் வந்து திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து யாராம்? திராட்சை செடி. பிதா யாரா இருக்கிறது? திராட்சை தோட்டக்காரர். அவர் தோட்டக்காரராம், இயேசு கிறிஸ்து வந்து திராட்சை செடி. நம்மளாம் யாரா இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். நம்மளாம் கொடி, சரிங்களா? எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் யோசிப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஞானசனம் எடுத்துகிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன் வரேன் அப்படின்னு. கனிகளை கொடுக்கலன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? கனி கொடுக்கலன்னா பிதா என்ன பண்ணுறாரு, அந்த கனியை, அந்த கொடியை அறுத்து போடுகிறாராங்க. வெயிட் பண்ணுறாரு. இந்த இந்த கொடி வந்து கனி கொடுக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு மரத்தை வெட்ட ஆண்டவர் பிதா தோட்டக்காரர் சொல்கிறார், இந்த மரம் என்ன அது, கனியே கொடுக்க மாட்டேது, வெட்டி போட்டுன்றார் பிதா. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, தோட்டக்காரர் சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, ஐயோ பாவம், அந்த 1 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கு நான் என்ன பண்ணுறேன், எருவு அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியாவது வளர வச்சிடுறேன். இயேசுவும் அப்படி தான் போராடுறார். நம்மளை கனி கொடுக்கபடிக்கு என்ன பண்ணுறாரு, எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. நமக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, வேத வசனங்களை கொடுத்துருக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுத்து எப்படியாவது கனி கொடுக்க வைக்க ட்ரை பண்ணுறார். ஆனாலும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டம் தான் சொல்லிடுறாரு தோட்டக்காரர்கிட்ட, 1 வருஷம் பாருங்கள், ஒரு வேளை கனி கொடுக்கல அப்படின்னா அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் வெட்டதை தான் என்ன பண்ணிக்கங்க, வெட்டிக்கங்க. ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிருபையின் காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வளரக்கூடிய ஒரு தருணத்தை, வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த கொடி வந்து பாருங்கள், தானாக இருக்க முடியாது. கொடி வந்து திராட்சை செடியை சார்ந்து தான் வாழ வேண்டும். அங்கே அந்த ஆதியாகமத்துக்கு தான் போகிறோம். மறுபடியும் மனுஷனை படைக்கும் போது தேவனை சார்ந்து வாழும்படிக்கு தான் படைக்கப்பட்டவன். அதை தான் இங்கே யோவான் 15லையும் ஆண்டவர் விளக்குறார். நீ வந்து செடியோட கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு உயிர், செடியை விட்டு நீ போயிட்டேன்னா உனக்கு உயிர் கிடையாது. ஹல்லேலூயா. செடியை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு உயிர் கிடையாது. பாருங்கள், இப்போ ஆண்டவர் நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறார். சில நேரங்களில் ஒரு கலையை வந்து வெட்டினா கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கலையை மறுபடியும் பூமியில் நட்டால் என்ன ஆகிடுது, கொஞ்சம் வளர்ந்துடும். கொடி வந்து செடியிலேருந்து கட் பண்ணப்பட்டால் அதை தனியாக வளர வைக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், காய்ந்து உலர்ந்து போயிடும். ஆண்டவர் சொல்கிற, என்னில் நிலைத்திருங்கன்ற. நீ கொடிப்பா, நான் செடி, நீ என்னோட இணைந்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஜீவன். அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா உனக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லைன்னா என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் ஆண்டவர் வந்து ஜீவன் சொல்கிறார். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். எண்ணில் நிலைத்திருங்கள்ன்றார். மறுபடியும் அதுக்கு வந்துட்டார். அந்த ஆதியாகமம் எண்ணில் நிலைத்திருங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் அவருக்கு நல்லா புரியுது, அதனால் கரெக்டாக சொல்கிறார். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது தேவனிடத்திற்கு, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தேவனிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திற்கு திரும்புவார். கர்த்தர்கிட்ட வந்துரு,
விலைக்கு போகாத, உன்னால் வாழ முடியாது, உனக்கு ஜீவன் இல்லை. அவரை உறுதியாக பிடிச்சிக்கோ. அவரை உறுதியாக பிடிச்சிட்டுனா உனக்கு ஜீவன் இந்த உலகத்தில். ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த கொடி திராட்சை செடியில் நிலைச்சில்லைன்னா கனி கொடுக்க மாட்டாது. அப்போ கனியே கொடுக்கலன்னா அதுக்குள்ளே எப்படி விசுவாசம் வரும்? அதுக்குள்ளே எப்படி விசுவாசம் வரும்? அது எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசும்? எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்? எதுவும் பண்ண முடியாது. நிலைத்திருக்கிற வரைக்கும் தான் விசுவாசமும் செயல்படுது. அப்போ இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டு? ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் செயல்படணுமா, அந்த மனிதன் தேவனோடு கூட தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அப்போ தான் விசுவாசம் ஆக்டிவேட் ஆகும். அல்லேலூயா. எதுவுமே பண்ண மாட்டேன், கடவுளுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் நான் விசுவாசமாக இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. யாருன்னா அப்படி சொன்னால் நம்பாதீங்க. நான் எல்லாம் விசுவாசமாக தாங்க இருக்கேன், எனக்கு எதுவும் சொல்லாதீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இவர் பேசுகிற வார்த்தையிலே தெரியும் அவருக்குள்ளே என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அவர் தேவனோடு கூட இணைஞ்சு இல்லை. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சொல்கிறார் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சமுத்திரம் பேசுதுன்னு வச்சுங்க, இப்படி தான் சொல்லும். நான் இல்லாமல் மீனை பார்த்து பேசுதுன்னு வைங்க, நான் இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாது. பூமி பேசுதுன்னு வைங்க, மரம் செடி கொடிகளை பார்த்து பேசலாம். நான் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அதெல்லாம் பேசாது, அதனால் சொல்லலை. ஆனால் கர்த்தர் பேசுவார்ல, கர்த்தர் சொல்கிறாரு, நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் எண்ணிலும், நல்ல கவனி, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்டுக்கொள்கிற விஷயமே எங்கேருந்து தான் வருதா? அவர் நமக்குள்ளே இருக்கணும், நம்ம அவருக்குள்ளே இருக்கணும். அங்கேருந்து தான் அந்த கேட்டுக்கொள்கிறதே வருது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தமிழில் ரொம்ப சிம்பிளாக வருது. அது உண்மையாக அந்த கிரேக்க மொழியினுடைய அதனுடைய விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேளுங்கன்ற டிமாண்ட் பண்ணுங்கன்னு வருதான். என்னென்னு வருது? டிமாண்ட். அப்படின்னா எதை பார்த்து கொடுங்க அப்படி இல்லை, கொடுங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான் டிமாண்ட் இல்லை. அந்த விதத்தில் தான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. யாருக்குள்ள அந்த அதிகாரங்கள் வரும் அப்படின்னா, அந்த அதிகாரமாக அதை கேட்கறது, ஆண்டவரே கொடுங்க அப்படின்னு சொல்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, யார் அவரோடு கூட நிலைத்திருக்கிறார்களோ, இணைந்திருக்கிறார்களோ, அவரையே சார்ந்து வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய வாயில தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. கேட்டால் அவர் கொடுப்பார். என்னுடைய கரங்களுக்கு கட்டளை எடுங்கள் என்றார் ஆண்டவர். என்னுடைய கரங்களுக்கு கட்டளை எடுங்க. யார் அது மாதிரி கட்டளை இட முடியும்? தேவனோடு கூட இணைந்திருக்கிறவங்க தான். இவருக்கு எழுந்து நம்ம காற்றையும் கடலை என்ன பண்ணுறாரு, அதட்டுறாரு. எப்படி அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் வருது? எப்படி அந்த டிமாண்ட் வருது? டிமாண்ட் பண்ணுறாரா? எப்படி அது வருது அப்படின்னா, அவரோடு கூட இணைந்து இருக்கிறதுனால தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க தேவனோடு கூட இணைஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும்? அவரை விட்டு பிரிஞ்சுட்டா நமக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், சத்தியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாவரும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்மோடு கூட நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன், உம்மோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறேன், உண்மையே சார்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழ ஆசைப்படுற ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்துங்கப்பா. இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், இந்த நாளில் உண்மை நான் சார்ந்து வாழ நான் ஆசைப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையிடத்திலிருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஆண்டவரே. உண்மையில் நிலைத்திருக்கும் பொழுது எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உண்மை விட்டு ஆண்டவர் நான் பிரிந்து போகக்கூடாது, உண்மை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அறிவே கொடுங்க என்ற ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி தகப்பனே. ஜெபம் பண்ணு. ஆண்டோட சமூகத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கும் நமக்கு தூரமாக இருந்தால்
இந்த நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே மோடு கூட இணைய விரும்புகிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாவமான காரியங்கள், பாவமான எண்ணங்கள், ஐயோ நான் தூரமாக இருக்கிறேனே, தேவனை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், தேவனை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், நான் அவரோடு கூட இணையணும்னு சொல்லி ஒருவேளை ஒரு குற்ற மனசாட்சி நமக்கு உண்டாயிருக்குமானால் இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனதிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மன்னியும் என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழிநடத்துங்க, மோட கூட இணைந்து இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். திருப்பந்திக்கு என்று ஆயத்தமாக இருக்கு.